ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார்: இஸ்ரவேல் தேசத்தார் திரும்பி பாபிலோனிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு வரப்போகிறார்கள். அவர்கள் வந்து எப்படியெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்பதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை நான் எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் செயல்பட்ட சத்துருக்களை நான் எப்படி அழிப்பேன் என்றும் அதை கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு கொடுக்க போகும் தண்டனையை பற்றியும் சொன்னார். இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக மனமிறங்கி அவர் சத்துருக்களை அழித்து தம் ஜனங்களை காப்பாற்றும் அந்த அன்பின் செயலை, கர்த்தருடைய கிரியையை நாம் பார்ப்பதற்கு அவர் நான் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னார், நடப்பதற்கு முன்னே சொன்னார், அவர் மீண்டும் அப்படி செய்தார். இது அப்படியே நிறைவேறி முடிந்தது 2000 வருடங்களுக்கு முன்பாக. இந்த வேத பகுதியானது நடந்த காரியங்களை பதிவு செய்தது என்று ஒரு முறையில் பார்த்தாலும், நடக்க போகிற காரியங்களை இது நடக்க போகிறது என்று சொல்லிவிட்டு அதன் பின்பு கர்த்தர் செய்த காரியங்களை, அதை நிறைவேற்றியதையும் பதிவு செய்திருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களின் பொருளும் அதுதான். நடக்க போகிறவைகளை சொல்லி அதன் பின்பு அது நிறைவேறின நிரூபணத்தையும் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை நிச்சயம் செய்வார். நம் வாழ்க்கையிலும் அப்படி செய்வார். தியானிப்போம். இப்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது, அவர்கள் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள் அல்லவா, அவர்களை எல்லாம் திரும்பி கர்த்தர் கொண்டு வருவார் இஸ்ரேல் தேசத்திற்கு. அப்பொழுது இஸ்ரேல் தேசம் பாழாய் கிடந்த இடங்கள், அந்த தேசத்தில் பாழாயிருந்த இடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினால் நிரம்பி இருக்கும். ஜனங்களே இல்லாமல் பாழாயின நிலங்களாக பாழாய் கிடந்தது. அங்கு வாழ வேண்டிய ஜனங்கள் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். எல்லாம் பாழடைந்து, ஏனென்றால் ஜனங்கள் இருந்தால்தான் விவசாயம் செய்வார்கள், நிலங்கள் பண்படுத்தப்படும், மரங்கள் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். இவர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டால் ஏதோ ஒரு சிலர் தான் அங்கு தேசத்தில் இருந்தார்கள். அதனால் தேசம் பாழாய் கிடந்தது. இஸ்ரவேலர்களின் திரும்பி வரும் பொழுது அந்த தேசம் நிரம்பி வழியுமா. இஸ்ரவேலர்கள், அதாவது பாலை காய்ச்சும் போது பொங்கி வழியும் அல்லவா, அது போல இஸ்ரவேலர்கள் ஜனங்களின் திரட்சி, அவர்களுடைய ஜன கூட்டத்தினால் தேசமே, இஸ்ரேல் தேசமே நிரம்பி வழியுமாம். அந்த அளவுக்கு. அது மட்டுமல்ல, நிரம்பி வழியும் மட்டுமல்ல, அந்த ஜனங்கள் சொல்வார்களாம், ஏற்கனவே இருக்கிறவர்களை பார்த்து, எங்களுக்கு இடம் போதாது, நீங்கள் எல்லாம் வெளியே புறப்பட்டு போங்கள் என்று சொல்வார்களாம். அந்த அளவுக்கு ஜன திரள் பெருகும், தேசம் செழிப்படையும். ஒரு தேசத்தில் முதல் செழிப்பு என்றாலே முதலில் ஜனங்கள் இருக்க வேண்டும், அதன் பின்புதான் மற்ற வளங்கள் எல்லாம். அப்படி அந்த ஜனங்களால் நான் நிரப்புவேன். உன் குமாரர்கள் வந்து உன் தேசத்தை நிரப்புவார்கள். புறஜாதியார் அல்ல, அவர்களே, கர்த்தருடைய ஜனங்களே, இஸ்ரவேலர்களே இஸ்ரவேல் தேசத்தை நிரப்புகிறார்கள். இது மிகப்பெரிய சந்தோஷமான காரியம். இப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நமக்கும் கூட, இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கும் இது நடந்து முடிந்தது என்று நினைக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிதான் நாம் இழந்து போனவைகளை மீண்டும் நமக்கு கொடுக்க போகிறார். மீட்டு தருவார். அவர் நமக்கு மீண்டும் தருவார். நாம் இழந்து போனது, நம்மை விட்டு விலகி போன காரியங்கள் மீண்டுமாக நம்ம இடத்தில் வந்து சேரும். அந்த நிறைவினால் அது நாம் கொஞ்சம் இழந்திருப்போம், ஆனால் கிடைப்பது மிக பெரியதா இருக்கும், அதிகமாய் இருக்கும். நாம் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை, நாம் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் மீட்டு தருவார். அது எதுவாய் இருந்தாலும். சரீர ஆரோக்கியம் இல்லாமல் விரவினமாய் நோயினால் பல வருடங்களாக பாடுபட்டவர்களாய் இருந்தால், இதோ கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் மீட்டுக் கொள்ளுவேன். இஸ்ரேல் தேசம் வறண்டு போய் கிடந்தது, ஜனங்கள் இல்லாமல் இருந்தது, பாழாய் கிடந்தது. அந்த தேசத்தை செழிப்பாக்கினேன், ஜனங்களின் திரளை நான் கொடுத்தேன். அது போல உங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு பலவீனங்களும், எந்தவித பலவீனம் இருந்தாலும் எல்லாம் நீங்கி போய் கர்த்தர் உங்களை குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீண்டும் தருவேன் என்று சொல்லுகிறார். அது எந்தவித இழப்புகளாய் இருக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களிடத்தில் கொடுத்ததை நீங்கள் இழந்திருக்கலாம். அதெல்லாம் மீண்டும் அதிகமாக, முன்பை விட அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பெரியவர். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா இருக்கிறது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனாகிய நம்மை விழுங்குவதற்கு காத்திருந்தவர்கள், விழுங்கினவர்கள், நம்மை நம் வாழ்க்கையை மிகவும் துன்பப்படுத்தி நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் மறைத்து நம்மை துன்பத்திலும் துயரத்திலும் போட்டு அழுத்திக் கொண்டிருந்தவர்கள், நமக்கு எதிரியாய் இருந்து நம்மை கொடுமைப்படுத்தினவர்கள், நம்மை விழுங்கி போட்டார்கள் என்று சொல்லும் அளவுக்கு நாம் உடைந்து போய் இருந்தோமானால், இதோ அவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகிறார்கள். நம்மை கொடுமைப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், நம்மை ஆளுகை செய்து சித்திரவதை செய்தவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு தூரமாய் போகிறார்கள். கர்த்தர் அவர்களை விலக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம் துயரங்கள் முடிந்து போயின, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி துக்கங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். பிள்ளைகள் அற்றிருந்த உங்களுக்கு உண்டாயிருக்கிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு போதாது என்று சொல்லும் அளவுக்கு இருக்கும். பிள்ளைகளே இல்லாமல் தனியாய் தவித்து கிடந்தேன் என்று நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் இது பிள்ளைகளை மட்டும் குறிப்பதல்ல. பிள்ளைகள், உறவுகள், எந்தவித சந்தோஷங்கள், ஆசீர்வாதங்கள், பணமாக இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், மன நிம்மதி இல்லாமல், உறவுகள் இல்லாமல், இப்படி எல்லா விதத்திலும் துன்பப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு யாரும் எனக்கு இல்லை என்ற நிலையில் இருந்தீர்களா? அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் கவலையை விடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்கள் உறவுகள் உங்களிடம் வருவார்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாரிசுகள், உங்கள் குடும்பம் கட்டப்படும். தனித்து இருந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகளினால் அவர்கள் வந்து சொல்லுவார்கள், எங்களுக்கு குடியிருக்க இடம் போதவில்லை, எங்களுக்கு இன்னும் இடம் வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நிறைவாய் உங்களுக்கு தருவார். எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். அப்படி நிறைவாய் சந்தோஷமாய் பழுகி பெருகி வாழ்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் தேசம் சொல்லுமா, இவர்களை எல்லாம் எனக்கு பிறப்பித்தவர் யார்? இவ்வளவு ஜனங்கள் வந்தார்களே, இவ்வளவு பேர். அதாவது இஸ்ரவேல் தேசத்தார் சொல்லுவார்களாம், தனிமையில் ஒரு சிலர் மட்டும் இஸ்ரவேலில் இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் சொல்லுவார்களாம், அல்லது இஸ்ரவேல் தேசம் அதை நினைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக பெரியோர்கள் சொல்லுவார்களாம், இவர்களெல்லாம் எங்கே இருந்து வந்தார்கள்? நான் தனித்தும் சிறைப்பட்டும் கிடந்தேனே, இவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தார்கள்? இவர்களை எனக்காக பிறப்பித்தவர்கள் யார் என்று எல்லோரும் ஆச்சரியப்படும்படிக்கு திரளான ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தை வந்து நிரப்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கையை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செயல்பட்ட துன்மார்க்க மனிதர்கள், தீயவர்கள், நல்லவர்கள் அல்ல, தீயவர்கள், துன்மார்க்கம், அக்கிரமம், பாவம், மீறுதல், இப்படி எல்லா தீமையும் செய்து கொண்டிருந்த துன்மார்க்கர்கள், அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கரத்தை உயர்த்துவார். அப்படி என்றால் அவர்களுக்கு ஏற்ற தண்டனை, அவர்கள் செய்த பாவ செயல்களுக்கு ஏற்ற தண்டனை, நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படி கர்த்தர் செய்யும் பொழுது, நம் சத்துருக்களின் மேல் கர்த்தர் செயல்படும் பொழுது, அவர்களுக்குரிய தண்டனையை கொடுக்கும் பொழுது, அவர்கள் என்ன செய்வார்களா? நம்மிடமாய் திரும்பி வந்து நம் பிள்ளைகளை கொடுக்கைகளில் சுமந்து வருவார்களாம். அப்படி என்றால் நம் பிள்ளைகளை கையில் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு இப்படியாக சுமந்து கொண்டு அவர்கள் வருவார்களாம். உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள். உன் பிள்ளைகளை சுமந்து, உன் எதிரிகள் உன் பிள்ளைகளை தோளில் சுமந்து கொண்டு வருவார்களாம். பெண் பிள்ளைகளை தோளில் சுமந்து கொண்டும் ஆண் பிள்ளைகளை கையில் சுமந்து கொண்டும் அவர்கள் வருவார்கள் என்றால் எவ்வளவு பெரிய காரியம். நம் எதிரிகள் நமக்கு பணிந்து நமக்கு வேலைக்காரர்களாக அவர்கள் வந்து நம்மிடத்தில் இருப்பார்களாம். அப்படி செய்ய வைப்பாராம் கர்த்தர்.
ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும், ராஜாக்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். அப்படி என்றால், நம் வீட்டில் வேலை செய்கிற ஆயாக்களாக, நம் பிள்ளைகளையும் நம்மையும் வளர்க்கிற தாயாக, தகப்பனாக அந்த நாட்டு ராஜாக்கள் எல்லாம் இருப்பார்களாம். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செயல்பட்ட ராஜாக்கள் நம் வீட்டில் பணிவிடைக்காரர்களாக, வேலை செய்கிற வேலைக்காரர்களாக இருப்பார்களாம். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன் காலின் தூளை நக்குவார்கள். நம்மை நம் காலிலேயே விழுவார்களாம். அந்த அளவுக்கு அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். நம் எதிரிகள் நம் காலில் விழும் அளவுக்கு கர்த்தர் அவர்களை தாழ்த்தி போடுவார். அப்பொழுது இது நடக்கும் பொழுது உலகம் அறிந்து கொள்ளும். இது நடக்கும் பொழுது சகல ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இத்தனை காலம் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை நம்பி இருந்தார்கள். அப்படி நம்பி இருந்ததினால் கர்த்தர் அவர்களை வெட்கப்பட விடவில்லை. அவர்களை மீட்டுக் கொண்டார், காப்பாற்றினார். அவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் அவர்கள் நம்பிக்கை நிறைவேறிற்று. கர்த்தரை இன்று நாம் நம்பி இருக்கிறோம். எல்லா காரியத்திற்கும் கர்த்தரை நம்பி அவருக்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் இதை சொன்னார், இதைதான் நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன் என்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். இதனால் அவர் மேல் வைத்த நம்பிக்கை, நிச்சயம் அவர் நம்மை காப்பார் என்று. அப்படி நாம் அவரை நம்பி அவருடைய செயலுக்காக காத்திருக்கிறோம். அவர் நம் வாழ்க்கையில் செயல்படுவதற்கும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நாம் காத்திருக்கிறோம். அப்படி அவரை உண்மையாய் நம்பி நாம் காத்திருப்போம். ஆனால் நம் வாழ்க்கையில் நாமே எல்லா காரியங்களையும் செய்யாமல் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அவருக்காக காத்திருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நிச்சயம் நமக்கு வெற்றியை தருவார், நற்காரியங்களை நிறைவேற்றி தருவார். அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். அவரை நம்பி நம் வாழ்க்கையில் என்ன துன்பம், துயரம், பாடு வந்தாலும் சுமந்து கொண்டு அமைதியா இருந்தால், அவர் மேல் நம்பிக்கை வைத்து அமர்ந்து அமைதியா இருந்தால் போதும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்மை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். நம் எதிரிகள் முன்பாக நம்மை வாழ வைக்காமல் அவர் விட மாட்டார். அவர் நாம மகிமைப்படும்படி செய்வார். அவருக்கு அவருடைய பிள்ளைகளை உயர்த்துவதே பிரியம். நம்மை துன்பம் நமக்கு அனுமதிக்கிறார். நமக்கு பாடுகளை அனுமதிப்பது நம்மை மறுரூபப்படுத்த, திருத்துவதற்கு தான். நம்மை தண்டித்த அவர் பழி வாங்குவதற்கு அல்ல, அது சத்துருக்களிடம் பழி வாங்குவார். நமக்கு அவர் கொடுக்கும் தண்டனைகள் நம்மை திருத்துவதற்கு, நியாய தீர்ப்புகள் நம்மை திருத்துவதற்கு. அவர் நிச்சயம் அப்படியே கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு அடி போட்டு பிள்ளைகளை திருத்தி கொண்டு வருவது போல, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருந்து, அவர் செயல்களுக்காக நாம் காத்திருந்து ஒரு காரியத்தை நாம் அவரிடத்தில் சொல்லுகிறோம். அவர் செய்ய அனுமதித்து அவர் பதில் தரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் இருக்க வேண்டும். அவர் என்ன சொன்னாலும் அதை செய்து கொண்டு என் வாழ்க்கை அவருடையது என்று ஒப்பு கொடுத்து நாம் கீழ்ப்படிந்திருந்தால் அவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். நாம நம் வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொண்டால் நாம் பட்டு தீர வேண்டியதுதான். இப்படி நம் சத்துருக்களுக்கு கர்த்தர் சரி கட்டும் பொழுது, அவர்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுதும், நம்மை மீட்டுக் கொண்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுதும், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நாமும் அறிந்து கொள்வோம், நம்மை பார்க்கிறவர்களும் அறிந்து கொள்வார்கள், நம்முடைய சத்துருக்களும் அறிந்து கொள்வார்கள். அவரை நம்பினால் நிச்சயம், கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்படவே மாட்டார். பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? பராக்கிரமன் என்றால் மிகவும் ஒரு ரவுடி, மிகப்பெரிய பலசாலி, ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான். அவன் ஒரு கொள்ளை அடித்து கொண்டு வருகிறான், ஒரு இடத்தில் ஒரு நகையை பறித்து கொண்டு வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் கையில் இருந்து நம்மால் பிடுங்கி எடுக்க முடியுமா? அவனிடத்தில் இருந்ததை வாங்கி கொள்ள முடியுமா? அவனோடு போராட நம்மால் முடியாது. அவனை அடித்து அவனை எடுத்துக்கொள்ள நம்மால் முடியுமா? முடியாது. நீதியின்படி ஒரு மனிதன் தவறு செய்து அந்த மனிதனை சிறையில் போட்டிருக்கிறார்கள். அவன் செய்த தவறுக்கு நியாயமாய் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று. அவன் சிறையில் இருக்கிறான். அவனை நாம் வெளியே கொண்டு வர முடியுமா? இல்லை. அவன் செய்த தவறு அவனுக்கு சரியான நியாய தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்க அவனை வெளியே கொண்டு வர முடியாது அல்லவா? இந்த இரண்டு காரியங்களும் எப்படி முடியாதோ, அது எவ்வளவு கடினமான காரியமோ, அது போல
அதை கூட முடியாமல் போகலாம். ஆனால் அது நடக்க முடியாமல் போகலாம். ஆனால் பராக்கிரமன், பலவந்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கொடூரமான, பலசாலியான, மிகவும் திறமை வாய்ந்த பெரிய மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக போனால் பொல்லாத ஆவிகள், சாத்தானை சொல்லலாம். சாத்தானோ அவனால் பிடிக்கப்பட்ட மனிதர்களோ பொல்லாதவர்களா இருப்பார்கள். அவர்களிடமிருந்து நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார். இந்த காரியம் நடக்காது, இது முடியாது என்று நாம் எதையும் நினைக்க வேண்டாம். நம் எதிரி எவ்வளவு பெரிய பலசாலியாய், பராக்கிரமசாலியாய், அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, அவனிடமிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார், நம்மை காப்பாற்றுவார். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி அவர்களை, உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு எதிரியாய் இருந்து நம்மை துன்பப்படுத்துகிற மிகப்பெரிய எதிரிகள், பலசாலிகள், பெரிய ஆட்களா இருக்கலாம். நாம் நினைக்கலாம், இவனிடமிருந்து நம் வாழ்நாளில் எப்பொழுதும் தப்பிக்க முடியாது என்று. அப்படி நினைக்க வேண்டாம். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயம் அவனிடமிருந்து நம்மை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட எதிரிகளா இருந்தாலும் சரி, அவர்களிடமிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம் பிள்ளைகளை அவர்களோடு வழக்காடி மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். பிள்ளைகள் என்றால் நம்மைதான். நம் சத்துருக்களுடன் வழக்காடி நம்மை கர்த்தர் மீட்டுக் கொள்வார். இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனிலும் நம்மை மீட்டுக் கொண்டு போய் சேர்ப்பார். பொல்லாதவனின் செயல்கள் முறியடிக்கப்படும். அவனிடம் இருந்து நம்மை காப்பாற்றுவார் கர்த்தர். அது எந்தவித துன்பமாய் இருந்தாலும், நம் எப்படிப்பட்ட எதிரிகளிடமிருந்தும் நம்மை மீட்டுக் கொள்வார். எப்படிப்பட்ட வியாதி நமக்கு எதிரியாயிருந்து துன்பப்படுத்தினாலும் அதனிடமிருந்தும் நம்மை மீட்டுக் கொள்வார். எப்படிப்பட்ட சண்டைகள், வம்புகள், பிரச்சனைகள், வழக்குகள், வாக்குவாதங்கள், மிகப்பெரிய அதிகாரம் உடையவர்களின் தொல்லைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அதிடமிருந்து, அப்படிப்பட்ட போராட்டத்திடம் இருந்தும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதனிடம் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். இப்படியாக உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை மீட்டுக் கொள்வேன், உன்னை நான் விடுவிக்காத படிக்கு மிகப்பெரிய பாடுகள் எதுவும் அங்கு இல்லை, எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதான் அதன் பொருள். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். நம்மை ஒடுக்கி, துன்பப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, அடிமைப்படுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுடைய மாம்சத்தை அவர்களே தின்பார்களாம். அந்த அளவுக்கு அவர்களுக்கு கர்த்தர் தண்டனை கொடுப்பார். அப்படி என்றால் அவர்களுக்கு வறுமை, இயலாமை, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துவிடும். மிகப்பெரிய துன்பங்கள் வந்துவிடும். அதனால் அவர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு கிடப்பார்கள். மதுபானத்தால் வெறி கொள்வது போல தங்கள் இரத்தத்தினால் அவர்கள் வெறி கொள்வார்கள், வெறி பிடித்து அலைவார்களாம். அவர்கள் துன்பம் அவர்களை ஆளுகை செய்து, எந்தெந்த பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து அவர்கள் நம்மை துன்பப்படுத்தினார்களோ அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் அவர்களையே துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்த தொடங்கும். அவர்கள் துன்பத்திற்கு அனுபவிக்க காலம் வந்தது என்று பொருள். நம் சத்துருக்களுக்கு அந்த தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். இப்படி எல்லாம் கர்த்தர் செய்யும் பொழுது, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர், யாக்கோவின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனாய் இருக்கிற நம் தேவன், அவரே நமக்கு இரட்சகராகவும் மீட்பராகவும் இருக்கிறார் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவர் நமக்காக யுத்தம் செய்து நமக்காக அவர் வெற்றி தரும் பொழுது, நம்மை ஆசீர்வதித்து நம்மை மீட்டு கொண்டு, இது நாள் வரை நம்மை கொடுமைப்படுத்தினவர்களை அடித்து நொறுக்கி தூளாக்கி அவர்களை தாழ்த்தி போடும் பொழுது கர்த்தர் இதை செய்வார். அதை செய்யும் பொழுது மெய்யாலும் அவர்களே சொல்வார்கள், அந்த துன்மார்க்கரை சொல்வார்கள், மெய்யாலும் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அவர்களே புரிந்து கொள்வார்கள். மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சமான யாவரும் என்றால் எல்லா மனிதர்களும், உலகமே சொல்லும், உன் ஜீவனுள்ள தேவன் அவர், அவருடைய ஜனங்கள் அவரால் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று தங்கள் வாயினால் அறிக்கை செய்வார்கள். அப்படியாக கர்த்தர் செய்வார். இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்வார், நிச்சயம் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பல நாட்கள், பல வருடங்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பல வருடங்களாக பலவித சூழ்நிலைகளில் இருந்து மிகுந்த துன்பத்தை அனுபவித்திருப்போம். தீயவர்கள் நம்மை சூழ்ந்து பல பாடுகளை நமக்கு கொடுத்திருப்பார்கள். இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கும் செயல்.
ஒருவர் கூட இதிலிருந்து தப்ப முடியாது. நான் சுகமாய் வாழ்ந்து சுகமாய் நான் கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்தேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லோரும் ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாவ சுபாவங்கள் நம் தாயின் கருவில் இருந்து பிறக்கும் பொழுதே நமக்குள் இருக்கிறது. அது நிமித்தம் சில துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது. இன்பமும் துன்பமும் இவ்வுலக வாழ்க்கையில் நியதியாய் இருக்கிறது. அப்படி இருக்க நம் வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை அனுபவித்து போராடி கொண்டிருப்போம். பொல்லாத சத்துருவை எதிர்த்து போராடுவோம். நீதியின் பாதையில் வாழ வேண்டும் என்றால் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். பாவம் செய்வது சுலபமாக ஒரு மனிதன் பாவத்தை கற்றுக்கொண்டு செய்துவிட முடியும். ஆனால் அந்த பாவத்தை எதிர்த்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது என்பது கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததுதான். அந்த போராட்டத்தை நாம் போராடி கொண்டிருப்போம். அப்பொழுது நம் சத்துருக்களின் செயல்கள் மிகவும் பெரியதாய் நம் சத்துருக்களை நினைத்து நாம் பட்ட பாடுகளை நினைத்து நாம் மனம் உடைந்து போயிருப்போம். மிகுந்த துன்பத்தை நாம் அனுபவித்திருப்போம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு ஏன் இது நடக்கிறது என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் இதெல்லாம் நம்ம திருந்துவதற்காக கர்த்தர் அனுமதிக்கும் பாடுகள். இன்னொரு காரியம், இது நிரந்தரமாகவே இருந்து விட்டால் நம் வாழ்க்கை கசிந்து விடும். நிச்சயம் அப்படி இருக்காது. கர்த்தர் அந்த பாடுகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். நம் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் முடிவு உண்டு. அது சீக்கிரம் முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த துக்க நாட்கள் முடிந்து நிச்சயம் நமக்கு கர்த்தர் நன்மை செய்வார். துன்மார்க்கரை நம் எதிரிகளை அவர் அழித்து போடுவார். நம்மிடத்தில் அவர்களை தாழ்த்தி போடுவார். நமக்கு மேலாய் உயர்ந்து நின்று நம்மை அடிமைப்படுத்தியவர்கள் நமக்கு கீழாக இருந்து நமக்கு வேலை செய்கிறவர்களாக அவர்களை மாற்றி போடுவார். இப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் உணர்ந்து கொள்வோம், கர்த்தரை நம்பி இருந்தேன், நான் வெட்கப்படவில்லை. என் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போனார்கள், அவர்களே தலை குனிந்து போனார்கள். கர்த்தரை நம்பின இவளோ பெரியவளா இருக்கிறாள் என்று அவர்கள் சொல்லும் அளவுக்கு கர்த்தர் இவளோடு இருக்கிறார், இவளை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் வாயினால் அறிக்கை செய்து புறப்பட்டு போவார்கள். நமக்கு பணிவிடை வேலையாட்களாய் இருப்பார்கள். நமக்கு வேலை செய்து கொண்டு இனி வாழலாம் என்று நினைப்பார்கள். அந்த அளவுக்கு நம் எதிரிகளை தாழ்த்தி போடுவார். கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் நல்லவர், அவர் அன்பு பெரியது. புரிந்து கொள்வோம், நடந்து கொள்வோம். ஒரு நாளும் கைவிடாத தேவன் அவர். நம்மை காப்பாற்றுகிற தேவன் அவர். அவர் நம்மை காப்பாற்றுவார், நம்மை வழி நடத்துவார், நம்ம எல்லா துன்பங்களில் இருந்தும் நம்மை மீட்டுக் கொள்வார். நம் சத்துருக்களை மிதித்து போடுவார். நம் காலின் அருகே, நம் காலின் கீழே. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய விருப்பம் என்ன? அவர் மிகவும் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு நம்மேல், கர்த்தருடைய ஜனங்கள் மேல், தம்முடைய ஜனங்கள் மேல் அவர் வருத்தப்பட்டு சில வார்த்தைகள் மனம் திறந்து இங்கு தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். அவர் இருதயத்தில் உள்ளதை ஏசாயா தீர்க்கதரிசியிடம் சொல்லி நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அவர் மனம் எவ்வளவாய் ஏக்கம் கொண்டிருக்கிறது, எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த வேத பகுதியில் புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்வதில்லை. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்வதில்லை. அதற்கு பதிலாக அவருடைய விருப்பத்தை விட்டு நாம் நம் விருப்பத்திற்கு எல்லா காரியங்களையும் செய்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய பாடுகள், நமக்கு வரும் துன்பங்களுக்கு நாம் தான் காரணமா இருக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாகவும் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாகவும் தான் நமக்கு துன்பங்கள் வருகிறது. ஆனால் நமக்கு துன்பம் வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரிடத்தில் கேட்கிறோம், கர்த்தாவே எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, எனக்கு ஏன் இந்த பாடு வந்தது என்று கேட்கிறோம். இது கொஞ்சம் கூட அறிவில்லாத செயலா இருக்கிறது. அதாவது கர்த்தர் கேட்கிறார், நான் உன் தாய்க்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? எனக்கு எவனாவது கடன் கொடுத்து அந்த கடனுக்காக உன்னை விற்று போட்டேனா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் தீயவர்களிடம் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? நாம் உடனே என்ன கேட்கிறோம்? கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேலர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற, விசுவாசி என்று சொல்லுகிற நாம் துன்பம் வந்தால் கர்த்தரிடம் கேள்வி கேட்கிறோம் அல்லவா?
இது எந்த விதத்தில் நியாயம் என்று கர்த்தர் கேட்கிறார். என்னை எப்படி நீ கேட்கிறாய்? நான் யாரிடத்திலாவது கடன் வாங்கினேனா? எனக்கு எவனாவது கடன் கொடுத்தானா? அதை அடைக்க முடியாமல் உன்னை நான் அவனிடத்தில் ஒப்பு கொடுத்தேனா என்று கேட்கிறார். அல்லது உன் தாய்க்கு நான் தள்ளுதல் சீட்டு கொடுத்து விட்டேனா? டைவர்ஸ் செய்து விட்டேனா? அதற்கு பதிலாக நான் உன்னை கொடுத்தேனா என்று கேட்கிறார். உனக்கு நான் இது இப்படியாக உனக்கு துன்பத்தை கொடுத்தேனா என்று கேட்கிறார். இதன் பொருள் என்ன? நம் துன்பங்களுக்கு நம் அக்கிரமங்களின் நிமித்தம் நீதியுள்ள தேவன் நீதியின் சூரியனாயிருந்து நம்மை தண்டிக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் என்னை தண்டித்தார், அதை நான் சுமக்கிறேன் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். கர்த்தர் எனக்கு துன்பத்தை கொடுத்தார், நான் இதை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மை உத்தமர்களாக ஆக்கிக் கொண்டு, நம் மனதில் உத்தமர்களாக நினைத்துக் கொண்டு, பிறரிடம் பேசிக்கொண்டு நாம் திரிகிறோம். கர்த்தர் கடன் கொடுத்தவனுக்காக கொடுக்க முடியாமல் நம்ம இழுத்து போட்டாரா அவர்? அப்படிதான் அவர் கேட்கிறார். இது நாம் செய்கிற எவ்வளவு பெரிய தவறு, இது எவ்வளவு பெரிய மோசமான மனநிலை. நம் வாழ்க்கையில் நமக்கு துன்பங்கள் வந்தால், எந்த வேதனை, எந்த வலி, எந்த பிரச்சனை என்றாலும் அதற்கு முதல் காரணம் நாம் தான். முழுமையான காரணம் நாம் தான். கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. எந்த சூழ்நிலையிலையும் குறையோ குற்றமோ செய்யாதவர் பேர்தான் நல்லவர். அவர்தான் நம் தேவன். அவரை குற்றப்படுத்தக் கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் குற்றப்படுத்தக் கூடாது. அவர் நம்மை கொன்று போட்டாலும் அதுவும் நன்மைக்குதான். நம்மை வாழ வைத்தாலும் அதுவும் நன்மைக்குதான். அவர் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அதிலும் நம்மை காப்பதற்காக இருக்கும். அக்னி கடலில் தள்ளி விடாமல் நம்மை மீட்பதற்காக தான் இருக்கும். அப்படி இருக்க அதை உணர்ந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ளாமலே இருக்கட்டுமே, என்ன காரணம் என்று தெரியாமலேயே இருக்கட்டுமே, காரணம் தெரியாமல் அவர் பேரில் எப்படி குற்றம் சாட்டுவது? ஏன் இப்படி எனக்கு செய்தீர் ஆண்டவரே என்று எப்படி கர்த்தரிடம் போய் கேட்க மனம் துணிகிறது? இது நம்முடைய அக்கிரமம் அல்லவா? நம்முடைய மதியின செயல் அல்லவா? அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம், இதோ உங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். நீங்கள் எந்தெந்த பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்டு பாவம் செய்தீர்களோ, அதே பொல்லாத ஆவிகள் உங்கள் சத்துருக்களுக்குள் நுழைந்து அவர்கள் மூலமாய் உங்களை தண்டிக்கிறது. நீ செய்த பாவத்தின் நிமித்தம் தான் உனக்கு தண்டனை வருகிறது. உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் இருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளை இஸ்ரவேலன் அல்லது கர்த்தருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படியோ வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளை, அந்த மனிதன் நன்று தெரியும் எது சரி எது தவறு, செய்ய வேண்டியதென்ன செய்யக்கூடாதது என்ன என்று நன்றாகவே தெரியும். அப்படி தெரிந்திருக்கும் பொழுது என்ன செய்யலாம்? பெருமை பாவம் என்பது தெரியும். ஆனால் அந்த மனிதன் கர்த்தருடைய பிள்ளையா இருந்து கொண்டு பெருமைப்படுவான். பெருமையாக பேசுவது, பெருமையாக செயல்படுவது. இப்படி நடந்தால் என்ன இருக்கும்? நல்வாழ்வு இருக்கும் பொழுது பெருமை பேசிக்கொண்டு அலைவது. நான் பார் இதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் அதை பண்ணேன், என்னை அங்கு பெருமையாக பாராட்டினார்கள், இங்கு புகழ்ச்சியாக சொன்னார்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டு திரிகிறோம். இது நமக்கு இயல்பான காரியம், மிக சுலபமாய் செய்கிற காரியம். நாம் இப்படி சொல்லிக்கொண்டு பெருமை பேசிக்கொண்டு திரிவோம். இதன் விளைவு பெருமை பாவம், கர்த்தர் அருவருக்கிற பாவம். இப்படி இருக்கும் பொழுது பொல்லாத பெருமையின் ஆவி மனிதனுக்குள் நுழைந்து அவன் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறிக்கும். தலைவலி வரும், பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட வரலாம். பெருமையின் நிமித்தம் பலவித எல்லாவித வேதனைகளும் வரும். ஏதோ ஒரு வியாதி வந்து மிகவும் துன்பப்பட்டு அதிகம் பெருமை, அதனால் அதிக திமிரான பேச்சு நடத்த இருக்கும். உடலில் கொழுப்பு சேர தொடங்கும். கொழுப்பு சேர்ந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வரும், கொழுப்பு கட்டிகள் வரும். இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். வந்த பின்பு என்ன சொல்வது? கர்த்தரையே நம்பியிருந்தேன், நான் ஆலயத்திற்கு காணிக்கை கொடுத்தேன், நான் உபவாசித்து ஜெபத்திற்கெல்லாம் போனேன், கர்த்தர் எனக்கு தன்னை கொடுத்து விட்டாரே, எல்லோரும் போல நானும் தானே கஷ்டப்படுகிறேன், கர்த்தர் என்னை பாதுகாக்கவில்லை என்று கர்த்தரை குறைவு சொல்வது. கர்த்தர் பெருமை பாவம் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? அறியாதவர்கள் செய்கிறார்கள் என்றால் சொல்லப்பட்டு கேட்கப்பட்ட நீ செய்யலாமா?
இப்படி அந்த துன்பம் வந்த பின்பு கர்த்தரை நோக்கி முறையிடுவது, கர்த்தரை குற்றம் சொல்லுவது. இப்படி செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் நீ பெருமைக்கு இடம் கொடுத்தாய், பெருமையின் ஆவி உனக்குள் வந்து உனக்கு வியாதியை கொடுக்கிறது. உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறது. உனக்கு பற்றாக்குறை, பண பிரச்சனைகளை கொடுக்கிறது. பஞ்சம், பட்டயம், வியாதி, நோய், இவையெல்லாம் நியாய தீர்ப்புகள். பொல்லாதவனுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, பாவம் செய்யும் போது இந்த 3 விதமான போராட்டங்கள். முக்கூர் உள்ள ஆயுதம். ஒரு கத்தி இருக்கிறது, அதில் 3 கூர்கள் இருந்தால் இப்படிதான் இருக்கும். இந்த 3 கூர்கள் தான் இந்த 3 விதமான நியாய தீர்ப்புகள் மனிதனுக்கு வருவது. இதற்கு முழு காரணம் நாம் தான். கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் தாயின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவள் தள்ளப்பட்டாள். அப்படி என்றால் திருச்சபையை குறிக்கிறது. திருச்சபையின் பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் உதறி போடுகிறார். நான் வந்த போது ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? இது எவ்வளவு வேதனையான காரியம். சர்வலோகத்தின் அதிபதி அவர் வருகிறார். அவரை வரவேற்க ஒருவரும் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்து அதற்கு முன்னமே சொல்லப்பட்ட வசனம் இது. 500 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதாவது கர்த்தர் பிறக்கிறார், அவர் இந்த உலகத்திற்கு வருகிறார், நம்மை ரட்சிக்க இரட்சகராய் வருகிறார். அவரை வரவேற்க, அவரை ஏற்றுக்கொள்ள எந்த இஸ்ரவேலர்களும் தயாராய் இல்லை. அவரிடத்தில் குறை கண்டுபிடித்தார்கள், குற்றம் கண்டுபிடித்தார்கள். ஏற்றுக்கொள்ளாமல் தான் கடைசியில் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்கள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? இல்லாமற் போனதென்றால் பரிசுத்தமாய் என் வார்த்தைகளை கை கொண்டு இல்லாமற் போனீர்கள். ஒருவரும் பரிசுத்தமாய் இல்லை. எல்லாம் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டீர்கள். எல்லோரும் சாத்தானின் பிடியில் மாட்டிக்கொண்டீர்கள். ஒருவர் கூட எனக்காக என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள ஒருவரும் இல்லாமற் போனீர்களே என்று கர்த்தர் கேட்கிறார். ஏன் அப்படி செய்தீர்கள்? எல்லோரும் பாவம் செய்து கேட்டு போனீர்களே, எல்லோரும் பிசாசின் பிடியில் மாட்டிக்கொண்டீர்களே என்றால், தேவாலயத்தில் இருந்த வேதபாரகர், பரிசேயர், வேத வசனத்தை போதிப்பவர்கள், தேவாலயத்தை நடத்துகிறவர்கள், எல்லா பெரியவர்களும் கூட பாவத்தில் இருந்திருக்கிறார்கள். இன்றைய திருச்சபையின் நிலையும் அப்படித்தானே இருக்கிறது. பல இடங்களில், எல்லோரும் அல்ல, பல இடங்களில் இப்படியாக பரிசுத்த குறைவு உண்டாயிருக்கிறது. அதை குறித்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இது இந்த காலத்தில் நடக்க போகிற காரியங்கள, ஏற்கனவே முதல் வருகையில் இப்படி இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வரும்பொழுது ஒருவரும் இல்லாமற் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது ஒருவனும் மறு உத்தரவு கொடுக்க இல்லாமற் போனதென்ன? நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் கொடுக்க ஒருவரும் இல்லை. இதோ ஆண்டவரே இருக்கிறேன் என்று சொல்ல ஒருவரும் இல்லை. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வரும் பொழுது எந்த ஒரு மனிதனும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில், அதாவது ஆவிக்குரிய பரிசுத்தம் இல்லாமல் பாவத்தில் கிடந்திருக்கிறார்கள். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மீட்க கூடாத படிக்கு என் கரம் குறுகி போயிற்றோ. என்னை நம்பினவர்கள், என்னை நம்பி எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருவரும் இல்லாமல் போனதே. மீட்க கூடாத படிக்கு, உங்களை மீட்டுக் கொள்ள முடியாத படிக்கு என் கைகள் என்ன குறுகி போயிற்றா? என்னால் முடியாதா? நான் செய்ய மாட்டேனா? என்னை ஏன் நீங்கள் நம்பவில்லை என்று கர்த்தர் கேட்கிறார். என்னை ஏன் நம்பவில்லை? என்னை ஏன் விசுவாசிக்கவில்லை? நான் வந்தேன் அல்லவா? ஏன் விசுவாசிக்கவில்லை? உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்க எனக்கு பலன் இல்லாமல் போயிற்றா? இன்றும் நம்மை பார்த்து அவரைதான் கேட்கிறார். என்னை நம்பி இல்லாமல், என்னை விசுவாசித்து ஒரு நோய் வந்ததென்றால் கர்த்தரை விசுவாசித்து முதலில் ஜெபிக்க வேண்டும். பின்பு மருத்துவமனைக்கு செல்லலாம், தவறில்லை, போகலாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? முதலில் மருத்துவமனைக்கு தான் போகிறோம். உடல்நிலை சரியில்லை என்றால் முதலில் மருத்துவரை பார்க்கிறோம். அவர்தான் நமக்கு கடவுளா? முதலில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரின் ஆலோசனையின்படி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தரிடம் கேட்டு செயல்பட வேண்டும். தேவைப்பட்டால் மருத்துவரை பார்க்கலாம், தேவையில்லை என்றால் வீட்டிலேயே இருக்கலாம், குணமாகும். நம் பாடுகளிலிருந்து விடுவிக்க அவரால் முடியாதா? அவருக்கு பலன் இல்லையா என்று கேட்கிறார். நாம் அவரை விசுவாசிப்பதில்லை, அவருக்கு கொடுக்கும் கனத்தை கொடுப்பதில்லை, மரியாதை கொடுப்பதில்லை.
இது மிகப்பெரிய தவறு. அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நமக்கு எந்த துன்பம் வந்தாலும், எந்த வியாதியோ பாடுகளோ எது வந்தாலும் முதலில் ஜெபித்து கர்த்தரிடம் கேட்டு அவர் ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். நல்லதா இருந்தாலும் பாடுகளா இருந்தாலும் கூட கர்த்தரை கேட்டு செயல்பட வேண்டும். எனக்கு என்ன பலன் இல்லையா? இதோ நான் கடலை வெட்டாந்தரை ஆக்கி, இதோ நான் கடலை என் கண்டிதத்தினால் வற்ற பண்ணேன். மோசே ஐயாவின் காலத்தில் கர்த்தருடைய காற்று வந்து செங்கடலை இரண்டாய் பிளந்தது. தரை வற்றி போயிற்று. கடலின் நடுவே தரையில் நடந்து போனார்கள் இஸ்ரவேலர்கள். கர்த்தருடைய கண்டிதத்தினால் அது நடந்தது. அவருடைய வார்த்தை, அவர் கண்டித்து சொன்னார், கடல் பிளந்து நின்றது. அவர் வல்லமை அப்படிப்பட்டது. என் வல்லமையில் என் பலனில் குறைவு இருக்கிறதா என்று கேட்கிறார். அவர் பலனுள்ளவர். என் கண்டிதத்தினால் கடலை வெட்டாந்தரையாக்கி நதிகளை வற்றி போக பண்ணுகிறேன். நதிகளும் வற்றி போகும். அதன்படி நான் செய்வேன். யோர்தான் நதியை எலிசாயா இரண்டாக பிளப்பார். நடந்து போவார் யோர்தானை கடந்து. இதுவும் நடந்தது. கர்த்தரே செய்தார். இப்படி கர்த்தர் நினைத்தால் இப்பொழுதும் கூட கடலை வற்ற பண்ணவும், கடலை வெட்டாந்தரையாக்கவும், தண்ணீரை ஆற்றை வந்து வற்றி போக பண்ணவும் கர்த்தரால் முடியும். பல இடங்களில் இப்பொழுது நடக்கிறது அல்லவா? இப்படி செய்ய முடியும். இப்படி செய்யும் பொழுது அதில் உள்ள மீன்கள் எல்லாம் செத்து போய் நாறி போகும். காற்று இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் மீன்கள் எல்லாம் செத்து போகும். நான் வானங்களுக்கு கார் இருளை உடுத்தி, வானத்திற்கு இருளை துணியாக உடுத்தி இருக்கிறாராம். இரட்டை மேலே உடுத்தி இருக்கிறாராம். இரட்டை அவைகளின் மூடு சீலை ஆக்குகிறேன். இப்படிப்பட்டதா இருக்குது. வானத்திற்கே உடுத்து வைக்கிறவர், வானத்திற்கு இருளை போர்வையாக்கி இரட்டை உடுத்து வைத்திருக்கிறாரா? அப்படி என்றால் இருள் என்பதும் விஞ்ஞானத்தின்படி பார்க்கும் பொழுது, விஞ்ஞானபூர்வமாக யோசித்து பார்த்தால் இருள் என்பதும் ஒரு துளி துகள்கள் போல இருக்கும் போல. வெறுமையானதை இருள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது துகள்களாக இருக்க வாய்ப்புண்டு. இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது இருளை துணியாக உடுத்தி இரட்டை மூடு சிலையாக்குகிறார். வானத்தையே மூடி வைக்கிறவர் அவர். அவரை பார்த்து நாம் என்னென்ன காரியங்கள், நாம் எவ்வளவு சாதாரணமாக கர்த்தரை நினைக்கிறோம். அவர் மிகவும் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், எதையும் செய்ய வல்லமை உடையவர். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை தர நன்றாக ஞானமுள்ள, நிறைவான ஞானமுள்ள ஒரு மனிதனின் நாவை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து முதலில் பிறந்த பொழுது அவர் என்ன செய்தார்? இளைப்படைந்தவனுக்கு, அதாவது வாழ்க்கையில் தோல்வி அடைந்து சோர்வில் உடைந்து போய் அமர்ந்திருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆறுதல் தந்து உற்சாகப்படுத்தும்படியாக ஞானமுள்ள கல்விமானின் நாவை கர்த்தர் தந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். இப்படிப்பட்ட குணமுடையவராய் கர்த்தர் இருப்பார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கல்விமானின் நாவை தந்தருளினார், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அப்படி என்றால் ஞானம் உள்ளவராக, பிறருக்கு போதிக்கிறவராக, வசனத்தை போதிக்கிறவராக அவர் ஞானம் உள்ளவராக இருந்தார். போதிக்கிற நல்ல திறமை உள்ளவராய் இருந்தார். நல்ல ஞானம், பூரண ஞானம் உள்ளவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காலை தோறும் அவரை எழுப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலை தோறும் அவரை எழுப்புகிறாராம். நாமெல்லாம் அலாரம் வைத்து எழும் பழக்கம் வைத்திருக்கிறோம் சிலர். ஆனால் அது தவறு. கர்த்தரே நம்மை எழுப்ப வேண்டும், நமக்கு தூக்கத்தை கொடுக்க வேண்டும். நம் தூக்கத்தையும் விழிப்பையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பது நல்லது. அவரே நம்மை எழுப்புவது நமக்கு மிகவும் சிறந்தது. கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை அவர் திறக்கிறார். அப்படி என்றால் பள்ளி செல்லும் பிள்ளைகள், படிப்பதற்காக செல்லுகிற சிறு பிள்ளைகள் ஆசிரியரின் வார்த்தைகளை எப்படி கவனித்து கேட்பார்களோ அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் அவர் செவியை திறந்தருளினார். கவனித்து கேட்கும் ஞானத்தை, புத்தியை அவருக்கு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனித அவதாரத்தில் மனிதரை போல அவர் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது அவருக்கு
இந்த கேட்கும் திறன், கவனிக்கிற நல்ல குணத்தையும் புத்தியையும் ஆண்டவர் கொடுத்தார். ஞானத்தை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காதுகளை திறந்தாராம். பிதாவாகிய தேவன் பேசினார், குமாரன் கேட்டுக்கொண்டார். அவர் எதிர்க்கவில்லை. இதன் பொருள், பிதாவாகிய தேவன் சிலுவை மரணத்தில் இவர் படப்போகிற பாடுகளை எல்லாம் ஆவிக்குரிய செவியை, குமாரனின் செவியை திறந்து எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அதையெல்லாம் முழுமையாய் ஏற்றுக்கொண்டார். குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கட்டளைகளை, அந்த பாடுகளை, துன்பங்களை, வலிகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள சம்மதித்தார். அவர் முழுமையாய் சம்மதித்தார். எனக்கு இந்த பாடுகள் என்னால் முடியாது, இதை நான் செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. பின்வாங்கவில்லை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிதா சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டேன், நான் மாட்டேன் என்று சொல்லவில்லை. அடிக்கிறவர்களுக்கு என் தாடையும், தாடை முடியை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையும் நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக துன்மார்க்க மனிதர்களால் அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார், மிகவும் வேதனைப்படுத்தப்பட்டார். அவரை சவுக்கால் 39 அடிகள் முதுகில் அடித்தார்கள். அந்த 39 அடிகளையும் அவர் தாங்கினார். 5 அடிகளுக்கு மேல் அதை தாங்கி உயிரோடு எந்த மனிதனாலும் இருக்க முடியாது. ஆனால் இவர் 39 அடிகளை வாங்கி இருக்கிறார். எத்தனை வலித்திருக்கும், எத்தனை வேதனை இருக்கும். அதை சொல்லவும் புரிந்து கொள்ளவும் மிகவும் கடினம். சொல்வதும் கடினம், முழுமையாய் புரிந்து கொள்வதும் கடினம். மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார். முதுகை காட்டிக் கொண்டிருந்தார். அவ்வளவு வலிகளையும் தாங்கிக் கொண்டு. ஏனென்றால் அவர் நம்மேல் வைத்த அன்புதான் காரணம். நம்மை மீட்பதற்காக, அக்னி கடலிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் அவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார். நாம் நல்வாழ்வுக்காக அவர் அவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்கிறார். நாம் பரலோகம் போவதற்காக, அவரோடு கூட நாம் தங்கி வாழ வேண்டும் என்பதற்காக அவர் பட்ட பாடுகள் தான் சிலுவை பாடுகள். அவர் தம் முதுகை காட்டிக் கொண்டிருந்தார், அத்தனை அடிகளையும் வாங்கி கொண்டு. அவர் தலைமுடியை, இதெல்லாம் நடக்க போகிறது என்று முன்னமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்பே சிலுவையில் துன்மார்க்கரால் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதுகில் சவுக்கால் அடிப்பார்கள். தாடையில் இருக்கிற முடியை, வாயின் கீழ் இருக்கிற முடியை பிடுங்கி தாடியை பிடுங்குவார்கள். அதை ஆண்டவர் சம்மதித்து எதிர்க்காமல் இருக்கிறார். எதை செய்தாலும், தீயவர்கள் எதை செய்தாலும் அமைதியாய் பொறுத்து கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய கடினமான செயல். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தரை அவமானப்படுத்தி பேசினார்கள். மிகவும் வேதனையாக பேசினார்கள், அவமானப்படுத்தினார்கள். மிக மிக அவமானப்படுத்தினார்கள், சொல்ல முடியாது அந்த அளவுக்கு துன்பப்படுத்தினார்கள். அவர் முகத்தில் துப்பினார்கள். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உமிழ்நீருக்கும் அவர் மறைக்கவில்லை. எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லாமல் அத்தனையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டார். அதை எதிர்த்திருந்தால் அவனை உள்ளே பாதாளத்தில் போட முடியாது. அவனை ஜெயிப்பதற்காக தான் அத்தனையும் பொறுத்து கொண்டார். அவனை வெற்றி பெற வேண்டும். அவன் என்ன செய்தாலும் பொறுத்து கொண்டு இருந்தால்தான் நம்மை காப்பாற்ற முடியும். சிலுவையில் அவர் எதிர்த்து தம் வல்லமையை பயன்படுத்தி இருந்தால் அவன் ஜெயித்திருப்பான். நம்மை காப்பாற்றுவதற்காக அவர் அவ்வளவையும், அத்தனை துன்பத்தையும் பொறுத்து கொண்டு தாங்கிக் கொண்டார். அவரை அவ்வளவாய் அவமானப்படுத்தினான். இத்தனை வந்த போதும் ஆண்டவராகிய தேவன் எனக்கு துணை நிற்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த காரியங்கள் நடைபெற்றே தீர வேண்டும், சிலுவை மரணம் நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தனை காரியங்களையும் பொறுத்து கொண்டார். அவர் பொறுமை இழந்து எதிர்த்திருந்தால் அவ்வளவுதான், நமக்கு ரட்சிப்பு கிடைக்காதே. அவர் ஜீவனை விட வேண்டும், இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதே நீதி. இதை செய்தால்தான் நம்மை காப்பாற்ற முடியும். நம்மை காப்பாற்றுவதற்காக அத்தனையும் சகித்துக் கொண்டார். எவ்வளவு பெரிய விலை கொடுத்திருக்கிறார் நமக்காக.
இப்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு சின்ன துன்பம், துயரம் ஏதாவது வந்தால் உடனே அழுகிறோம். கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளை ஆயிற்றே, எனக்கு எதற்கு துன்பம் வருகிறது? என்னை கிறிஸ்தவர்கள் என்று இவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்களே, இவர்கள் என்னை திட்டுகிறார்கள், கேவலமாய் பேசுகிறார்கள் என்று சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் உடனே துடித்து விடுகிறோம். யாராவது அவமானமாய் பேசினால் பேசட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதினால் அவர் நாமத்திற்காக அவர் நமக்காக எத்தனை பாடுகளை சுமந்திருக்கிறார். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட நம்மால் பொறுக்க முடியாதா? பொறுத்து கொண்டு போவோமே. எத்தனை வேண்டுமென்றாலும் பேசட்டும். நம் பரம தகப்பனுக்காக, அவர் நாமத்திற்காக, அவருக்காக நாம் பொறுத்து கொண்டு போவோம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரின் நிமித்தம் யாராவது நம்மை அவமானமாய் பேசினால், தவறாய் பேசினால், துன்பப்படுத்தினால், கொடுமைப்படுத்தினால், எதை செய்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற காரணத்தினால் நமக்கு துன்பம் வந்தால் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நாம் கர்த்தருக்காக பொறுத்து கொள்ள வேண்டும். முறுமுறுக்க கூடாது. ஏன் இப்படி நடக்கிறது என்று கேள்வி கேட்கக்கூடாது. மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பிதாவாகிய தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதினால் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் என் முகத்தை நான் கற்பாறையை போல ஆக்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் முகத்தை பாறையை போல நான் இறுக்கிக் கொண்டேன், பாறையை போல நான் மாற்றிக்கொண்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் எந்த பதிலும் கொடுக்காமல் அமைதியாக தாங்கிக் கொண்டார். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் என்னோடே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை நீதிமான் ஆக்குகிறார். மனுஷகுமாரனையும் பிதாவாகிய தேவனை நீதிமான் ஆக்குகிறார். அதனால் அவர் சொல்லுகிறார், என்னை நீதிமான் ஆக்குகிறவர் என்னோடே இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? பிதாவாகிய தேவன் எப்படி பரிசுத்தமானவரோ அதே போல மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மனித அவதாரத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவரை குற்றப்படுத்த யாராலும் முடியாது. அவரோடு வழக்காட யாரால் முடியும்? யாராவது வந்து இந்த தவறை செய்தார், அந்த தவறை செய்தார் என்று சொல்லவே முடியாது. அவர் எதுவும் செய்ததில்லை. என்னோடு வந்து வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. என்னோடு வழக்காடுகிறவன் யார்? வா, எல்லோரும் வாருங்கள், ஒன்றாக நிற்போம். யார் எனக்கு எதிராளி? அவன் என்னோடு வரட்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். வா, என்னிடம் என்ன இருக்கிற சொல், வா வா வழக்காடுவோம் என்று சொல்லுகிறார். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஒருவனும் அவரிடத்தில் வர முடியாது, வழக்காட வர முடியாது. எதை சொல்லி வழக்காடுவான்? அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. சிலுவை மரணத்தில் ஒரு குற்றமில்லாத பாவ நிவாரண பலியாய், பரிசுத்தமான பலியாய் அவர் பலியாகிறார். அதைதான் இங்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றமில்லாதவர் என்ற பொருள்படியின்படியே இந்த வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு குற்றமும் ஒரு சிறு பாவமும் இல்லாதவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? பிதாவாகிய தேவனே குமாரனோடு இருக்கிறார், அவர் துணை செய்கிறார். அப்படி இருக்கும்போது எனக்கு தண்டனை கொடுக்கிறவன் யார்? யார் என்னை தண்டிக்க முடியும்? என்னைக்கு பாடுகளை கொடுக்க யாரால் முடியும்? ஒருவராலும் முடியாது. இதோ அவர்கள் எல்லாரும், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். அப்படி என்றால் ஒரு துணி நைந்து போய் பழசாய் மாறி கிழிந்து ஒன்றுமில்லாமல் போகும். அது போல நம்மை எதிர்க்கிறவர்கள், எதிராளிகள் போவார்கள். பழைய வஸ்திரம் போல அழிந்து போவார்கள். பொட்டு பூச்சி அவர்களை அரிக்கும். பொட்டுப்பூச்சி அவர்களை தின்று போடுமா? உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து, நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இது எல்லா காலத்திற்கும் பொருந்தும் வார்த்தை. நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஒருவன் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு, அப்படி என்றால் வேத வசனங்களை கேட்டு, அவர்தான் வார்த்தை, அவர்தான் வசனம், அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வார்த்தையை கேட்டு, வேத வசனத்தை கேட்டு, தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு வாழ்க்கை வாழுகிறான், ஆனாலும் மிகுந்த துன்பங்கள் உண்டாகிறது. அதையெல்லாம், அதாவது சந்தோஷமோ ஆசீர்வாதம் இல்லாமல் துன்பமும் துயரமும் பாடுகளையும் அனுபவித்து வாழ்கிறான்.
அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன். பிதாவாகிய தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ கடவன். துன்பத்தில் இருக்கிறாயா? துயரத்தில் இருக்கிறாயா? மிகுந்த பாடுகள் உண்டாயிருக்கிறதா? எது இருந்தாலும் கர்த்தரை சேர்ந்து கொள். அப்படி என்றால் அந்த துன்பம் இருந்தாலும் கர்த்தரை விட்டு விலகாமல் அவரை நெருக்கி கொண்டு இறுக பற்றி கொண்டிருந்தால் அந்த துன்ப காலத்தை கடந்து போகலாம் என்பது பொருள். அவர் துன்பத்தை நீக்கி விடுவேன் என்று சொல்லவில்லை. அந்த துன்பத்தின் மத்தியில் நான் உன்னோடு இருந்து பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த பாதையில் தான் போனால்தான் நம் பரலோகம் சேர முடியும். துன்பத்தை அனுபவிக்காமல் இவ்வுலக வாழ்க்கையை இன்பமாய் வாழ்ந்தால் பரலோகம் போக முடியாது. அக்னி கடலே நிச்சயம். இவ்வுலக வாழ்க்கையை அனுபவிப்பதை நிறுத்திவிட்டு கர்த்தரால் கொடுக்கப்படும் பாடுகளை சுமந்து வாழ்ந்தால்தான் நிச்சயம் வெற்றி பெற முடியும். ஒரு சாதாரண ஒரு கிரிக்கெட் வீரராய் இருந்தால் கூட அவர் கிரிக்கெட்டில் வெற்றி பெற வேண்டும், அந்த விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர் மிகுந்த பயிற்சி எடுத்து தன் சரீரத்தை ஒடுக்கி சரீரத்தில் வலி வேதனைகளை தாங்கிக் கொண்டு பயிற்சி எடுத்து ஓடி ஓடி விளையாடினால்தான் அவருக்கு அந்த வெற்றி கிடைக்கும், பரிசு கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு உலகத்தில் ஒரு விளையாட்டுக்காகவே நாம் நம்மை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் போது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு நிரந்தரமாய் நித்திய வாசியான தேவனோடு நிரந்தரமாய் மரணம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் இவ்வுலகத்தில் பாடுகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சுகபோகமாய் வாழ்ந்தால் பரலோகம் போக முடியாது. பாடுகளை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தத்தை கற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தையை படித்து தியானித்து அதன்படி நடந்து மனம் திரும்பி பரிசுத்தமானால்தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். இதோ நெருப்பை கொளுத்தி அக்னி பொருள்களால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அப்படி என்றால் உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அனைவரும் அந்த அக்னியின் மத்தியிலும் நீங்கள் மூட்டின தீபத்திலும் அந்த அக்னி ஜுவாலையிலும் அதிலே நடவுங்கள். அந்த துன்பத்தின் மத்தியில் நடந்து வாருங்கள். வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். இந்த அக்னியையும் இந்த தீபத்தையும் கொளுத்தி போட்டது நாம் தான். அப்படி என்றால் பாவத்தை செய்து நாம் பிறந்ததிலிருந்து பரிசுத்தமாய் வாழவில்லை. பல பாவங்களை செய்திருக்கிறோம். அந்த பாவத்தை நாம் செய்ததினால் அதன் மத்தியில் கிடந்து அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். நீ தானே இந்த பாவத்தை செய்தாய், இந்த பாவத்திற்கு அந்த பாவத்திலேயே கிட என்று. அதாவது ஒரு மனிதன் பொய் பேசுகிறான் என்றால் பொய் பேசியது பாவம். அதனால் அந்த பொய்யின் ஆவி அந்த மனிதனை ஆளுகை செய்து அவனுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கும். அதனால் அவன் துன்பப்பட்டு அந்த வலி வேதனைகளை அனுபவித்து முடித்துதான் பரிசுத்தமாகி வர வேண்டும். அந்த தண்டனை தீர்ந்தால்தான் அந்த மனிதன் சுத்திகரிக்கப்படுவான். அதற்கு பெயர் தான் நியாயத்தீர்ப்பு. ஒரு மனிதன் திருடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். பிறர் பொருளை திருடினவன் தன் பொருளை திருட்டு கொடுக்க வேண்டும். திருடு கொடுக்கப்பட்டு அதனால் துன்பத்தை அடைந்து அந்த நியாயத்தீர்ப்பு முடிந்தால்தான் அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். அதன் பின்பே கர்த்தரிடத்தில் வர முடியும். அவன் தண்டனை அனுபவிப்பதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, அவன் செய்த திருட்டுதான். இப்படிதான் மனிதன் செய்யும் பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். அதுக்கு பெயர் நியாய தீர்ப்பு. கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்வுலகத்தில் வாழும் போதே அக்னியில் கிடப்பது போல நாம் செய்கிற பாவத்திற்கேற்ற நியாய தீர்ப்புகளை பெற்று சுமந்து தீர்த்து விட்டு கடனை அடைத்து முடித்து விட்டு பரிசுத்தமாய் மாறி கடன் இல்லாதவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். நித்திய ஜீவனை கர்த்தர் தருவார். நாம் மனம் திரும்புவதினால் அந்த திருட்டையே பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், பாவத்தையே பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் காலம் முடிந்ததும் அக்னி கடலிலே போவார்கள். கீழே பரலோகம் வர முடியாது. பாவத்தை விட்டு விட வேண்டும். செய்த பாவத்திற்கு நியாய தீர்ப்பை அனுபவித்து முடித்து விட வேண்டும் நம் காலம் முடிவதற்குள். இதுதான் நீதி. இப்படியாக கர்த்தர் நம்மை நியாயம் தீர்த்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்துக் கொள்கிறார். அவருடைய செயல்கள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஒன்றும் மாறாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை அண்டிக் கொண்டால் சகலமும் நன்மைக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.